இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 24 அதிகாரம் 16 வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆம், இன்றைக்கு விழுந்து போகிற அநேக மக்களை நாம் காண்கிறோம். அநேக காரியங்களிலே தவறி விழுகிறதை நாம் பார்க்கிறோம். யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, எப்பொழுதும் அவங்க எல்லா விஷயத்திலையும் அவங்க நேர்மையா அவங்களால வாழ்க்கையை ஓட்டி கொண்டு செல்ல முடியாது. அநேக வேளைகளிலே தவறுகிறோம், விழுகிறோம். அநேக சின்ன பிள்ளைங்க எல்லாம் சைக்கிள் ஓட்டும் போது நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன செய்வாங்க, அநேக தடவை கீழே விழுந்து அவங்க உடனே என்ன செய்வாங்க, எழும்புகிறதை நம்ம பார்க்கிறோம். சின்ன குழந்தை நடக்கும் போது, அதை நடக்க ஆரம்பிக்கிற போது அநேக முறை அதை என்ன செய்கிறது, கீழே விழுகிறது. சில சமயங்கள்ல காயம் அடைகிறது. ஆனாலும் கூட அது உடனே அது என்ன செய்துவிடும், எழுப்புகிறதை நாம பார்க்கிறோம். பழமொழி கூட சொல்லுகிறது, ஆணைக்கும் அடி சறுக்கும். எவ்வளவு பெரிய யானையாக இருந்தாலும் அதற்கும் என்ன உண்டு, அநேக சறுக்கல்கள் உண்டு. கூட நிறைய விழுந்து போகிற சூழ்நிலைகளை நாம வாழ்கிறோம். தோல்வி, வாழ்க்கையில அநேக தோல்விகள் நமக்கு வருவது உண்டு. எல்லா காரியமும் நமக்கு என்ன இருக்காது, ஜெயமாக இருக்காது. அநேக தோல்விகள் வரலாம். படிப்புல, வாழ்க்கையில நிறைய காரியங்கள், நமக்கு வேலையில எல்லாமே முடிந்து போய்விட்டது என்று சொல்லி நாம நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆமா, 7 தடவை நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை நம்ம விழுந்தாலும் நீதிமான்கள் என்ன செய்வாங்களாம், திரும்ப எழுந்திருப்பாங்களாம். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலே சோதனைகள் உண்டு, வீழ்ச்சி உண்டு, பாடுகள் உண்டு. ஆனா நம்ம வீழ்ந்து கிடக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மால் என்ன செய்ய முடியும், மீண்டும் எழும்ப முடியும். அநேகர் கூட இன்றைக்கு வாழ்க்கையிலே சாதனை சாதித்தவர்கள் எல்லாம் அவங்க அநேக வீழ்ச்சியை வாழ்க்கையிலே அவர்கள் கண்டவர்கள், தோல்வியை கண்டவர்கள், வீழ்ந்து போனவர்கள் தான் மீண்டும் எழுந்து சாதனைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். உலகிலே மிகப்பெரிய பணக்காரர் என்று நம்ம சொல்லுகிற அந்த பில் கேட்ஸ் என்பவரும் கூட வாழ்க்கையிலே இருண்டு போன நிலைமையை அவர் சந்தித்தவர் தான். படிப்பிலே தோல்வி, படிக்க முடியாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தன்னால படிக்கவே முடியல, நம்முடைய எதிர்காலம் நமக்கு இல்லை என்று சொல்லி உணர்ந்தவர் தான் தொழிலில் என்ன செய்தார், அவர் பிரகாசம் அடைந்து வாழ்க்கையிலே அவர் ஒரு உன்னத நிலையை அடைந்தார். ஒரு வழி இல்லைன்னா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு வழியை என்ன செய்வார், காட்டுவார். ஒருவேளை நாம நினைத்த காரியம் நமக்கு வாய்க்காமற் போகலாம், நாம் அந்த காரியத்திலே நாம் விழுந்து போயிருக்கலாம். ஆனாலும் நிச்சயமாக நம்மால் எழும்ப முடியும். வசனம், அருமையான வசனம், சங்கீதத்திலே நாம பார்க்கிறோம், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்க அடிக்கப்பட்டவர்களை அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் விழுந்து போன மக்களை என்ன செய்கிறார், மீண்டுமாக அவர் தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம சங்கீதத்துல எழுதிய தாவீதின் வாழ்க்கையிலே நாம பார்க்கிறோம், அநேக தோல்விகள், விழுந்து போன தன்மைகள், அநேக பாடுகள், பிரச்சனைகள். ஆனாலும் கூட அவர் என்ன செய்யல, அந்த தோல்வியை கண்டோ, அந்த வீழ்ச்சியை கண்டோ அவர் என்ன செய்யல, துவண்டு போகல. மீண்டுமாக அவர் எழும்புகிறதை நாம பார்க்கிறோம். மீண்டுமாக அவர் என்ன செய்கிறார், எழும்புகிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். நம்ம சோர்ந்து துவண்டு விழுந்து போவது ஆண்டவர் விரும்பவில்லை. விழுவது தவறல்ல, ஆனால் வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு. நம்ம விழுந்துட்டோம்னு சொல்லி சொன்னா அது தவறே கிடையாது. ஆனால் அந்த வீழ்ச்சியிலே நம்ம இருப்போம் என்று சொன்னால்தான் அதுதான் தவறு. நாம் உடனே நாம் என்ன செய்ய வேண்டும், எழும்ப வேண்டும். கர்த்தர், ஒருவேளை என்னால மீண்டும் எழும்ப முடியல, என்னால மீண்டும் ஜெபிக்க முடியல, என்னால மீண்டும் என்ன செய்ய முடியல, எனக்கு பழைய சுகம் இல்லை, என்னால முடியல அப்படின்னு சொல்லி நாம சொன்னோம்னா, ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிற பொழுது, ஆண்டவரே மீண்டும் என்னை பலப்படுத்தும், மீண்டும் என்னை என்ன செய்யும், தூக்கி எடும். பாவத்திலே விழுந்து போனாலும் சரி, எந்த சூழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டு போனாலும் சரி, எந்த சூழ்நிலையிலே நாம் விழுந்து கிடந்தாலும் ஆண்டவரால் நம்மை தூக்கி எடுத்து நம்மை நிலைநிறுத்த முடியும். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்லி சங்கீதத்திலே நாம வாசிக்கிறோம். மேன்மையை இழந்திருக்கலாம், மகிமையை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரால் நிச்சயமாக மறுபடியும் நம்ம என்ன செய்ய முடியும், தூக்கி நிறுத்த முடியும். ஆகவே நம்ம துவண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. மீண்டும் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிற தேவன், எழுப்புகிற தேவன். மீண்டும் நமக்கு பலன் கொடுத்து, தைரியம் கொடுத்து, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஓட்டி செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை எதிர்பாராத தோல்வியாக இருக்கலாம், எதிர்பாராத நஷ்டங்களாக இருக்கலாம். இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நாம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான்.
திரும்பவும் நம்மால் எழும்ப முடியும். ஆண்டவர் நமக்கு அந்த பலனை கொடுப்பார். அந்த சிம்சோன் கூட என்ன சொன்னார்? கடைசி முடிவாக இருக்கும் என்று சொல்லி அவர் நினைத்த பொழுது, தேவனே என்னை பலப்படுத்தும், தேவனே என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்திலே நான் எழும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்த பொழுது, அந்த முடியாத சூழ்நிலையிலே தேவன் அந்த சிம்சோனை தூக்கி விட்டதை நாம பார்க்கிறோம். நாமும் கூட ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஒருவேளை நமக்கு அந்த பலன் இல்லை, எழும்ப முடியல, வாஞ்சிக்கிறோம், திரும்ப மீண்டும் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல நம்ம உற்சாகமா இருக்கணும், வெற்றி பெறணும்னு சொல்லி வாஞ்சிக்கலாம். ஆனால் முடியாமல் இருக்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட மக்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். மீகாவிலே அருமையான ஒரு வசனம், மீகா 7:8 நம்ம பார்க்கிறோம். என் சத்துருவே, நீ என் நிமித்தம் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். ஆண்டவர் என்னை என்ன செய்வார்? வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். நான் விழுந்து கிடக்கேன், நீ சந்தோஷப்படாத, ஆண்டவர் என்னை என்ன செய்வார்? மீண்டும் என்னை அவர் எழுப்புவார் என்று சொல்லி அருமையான வசனம் சொல்லுகிறது. நாம கூட தைரியத்தோடு நம்பிக்கையை இழக்காமல் ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கையை வைத்து மீண்டும் நாம் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலையிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அநேகர் விழுந்து போய் கிடக்கலாம், சோர்ந்து போய் துவண்டு போய் நம்பிக்கையை இழந்து போய் இருக்கலாம். இனி செய்வதற்கு ஒன்றும் இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை என்று சொல்லி நம்பிக்கையை இழந்த மக்கள் இருக்கலாம். கர்த்தர் ஆண்டவரே, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவர்களை ஆண்டவரை நீர் திரும்பவும் எழுந்திருக்க பண்ணுகிற தேவன். என் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று தாவீது சொன்னது போல, ஆமாண்டவரே, அவர்களை நீர் எழுப்பி மீண்டுமாக பலனையும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை